மாதிரி இந்த மேகி சாதாரண கட்டை இல்ல, வைரம் பாஞ்சு கண்ணு. அவளோட செல்போன் என் கையில இருந்து தவறி விழுந்துச்சுரா. கண்ணகியோட செலவுல இருந்த மாணிக்க பறவை சதற மாதிரி ஒரே வைரம். ஒண்ணு புரிஞ்சுங்க, அந்த வைரம் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு சேஃப்டி. ஏன் தெரியுமா? மேகியை கொன்னவன் அந்த வைரத்தை தேடி வருவான். அப்ப கொலகாரன் யாரும் கண்டுபிடிச்சிடலாமே. சொல்றத பார்த்தா இந்த கொலையை பண்ணல போறீங்களா? ஐ டோன்ட் திங்க் சோ. இப்பதான் நினைக்கிறீங்களா? அரைஞ்சல தெரியுமா? வைரம் தாட்டா நமக்கு பலம். அதை ரகசியமா நமக்குள்ளேயே வச்சுக்கணும், வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. நீ நான் நீங்க போந்தீங்க. நீங்க டைமண்ட் பத்தி பேசுறீங்களே, அப்போதான் வந்து மேகி பத்தி பேசும்போது வரல இல்லையா? சும்மா என்ன சொல்றேன்னா பேசுறதுக்கே ஒன்றா. தெலுங்கு தான் புரியுமா உங்களுக்கு? கூப்பிடுறாரு தெலுங்குல கூப்பிட்டாரா? எனக்கு கூட டைமண்ட் பிசினஸ் பண்ணலாம்னு ரொம்ப நாள் ஆசை இருக்கேன். இதுக்குன்னா கிரானைட் பெரிய கல்லு சின்ன லாபம், டைமண்ட் சின்ன கல்லு பெரிய லாபம். ரெட்டி எல்லாம் சொல்லிட்டியாடா? நீங்க போந்தீங்க. மேகி பத்தி பேசும்போது வரலையே. ஊர் கூட்டுறா. தெலுங்கு புரியாதா உனக்கு? எந்தரா பயங்கர சந்தோஷம். என்ன பண்றது புரியலதான் இருக்காதா பின்ன. இன்னைக்கு அவர் வைஃபோட சேர போறாரோன்னா. எந்த வைஃப்? எங்க? நாங்க இன்னைக்கு உங்க வைஃபோட சேர்த்து வைக்க ப்ராமிஸ் ಮಾಡಿದೀವಿ. எங்க? கையில தான். அத சொல்லலங்க. எப்ப வராங்க? She is coming here today. Today அடே ரெட்டியாரே எங்க இருக்கறடா தெரியலையா? டேய் நீ நாயரா ஐயரே இங்க வா. மாப்ள சாப்பிடலாம். இல்ல எக்ஸ்கியூஸ் மீ. என்னது இது? 5 பேரும் கூடி கூடி பேசுறதுகள். இவ 5 பேரும் ஒண்ணு சேர்ந்தா என்ன பண்ணுவா? பணம் தான் பண்ணுவா. எனக்குடா கேள. ஏன் உனக்கு என் மேல பொறாமையா இருந்தா நீ அது மேல ஏறிடல? வாட்? என்னடா வாட்? என் வைஃப் வராடா. ఎందుకురా టెన్షన్ అవరా? இன்னைக்கு யுகாதி, మంచి రోజు, சேர வேண்டியதானே? போட்டாங்க. என்ன கோங்குராவா? ஆமா. அங்க நிக்கிறது யாரு? எங்க மாமனாரு. அவரு கோங்குரா தானே? அடே அது பக்கத்துல நிக்கிறது யாரு? அது என்னோட மாமனார். தெரியுதுல்ல? அவருக்கு மேகின்றது என்னுடைய வைஃப், வரப்போறது மைதிலிங்கிற என்னுடைய வைஃப். ஐயோ என்ன பண்ணலாம்? உன் மாமனார காலி பண்ணு. அவரையுமா? ஆமா, இவ ஒருத்தனாவது நிம்மதியா இருக்கட்டும். பாடி பெங்களூர் பிரச்சனை தாழ. டேய் அவன் உன்னை சீரியல் கில்லராக பாக்குறான். ஏன்டா இப்படி கொலவரி பிடிச்சு அலையறீங்க? உன் மாமனார இந்த இடத்தை விட்டு காலி பண்ணுன்னு சொன்ன. போடா. என்னடா? எங்க வாரிசுங்க எங்கள மாதிரி இருக்காங்கல்ல? பியூட்டிஃபுல் கேர்ள், Dress நல்லா இருக்கு. Thank you. என்ன என்ன என்ன? மாமனார காலி பண்ணிட்டியா? அவள மாமியார். மிச்சராம் வாங்க. என்ன அங்கே நின்னுட்டாள்? வாங்க. இதே ரெட்டிகாரி வீடு. இவெல்லாம் யாரு தெரியுமோ? உங்க ஆத்துக்காரர் ராமோட ஃப்ரெண்ட்ஸோட ஆத்துக்காரிகள். இவ யாரு தெரியுமோ? ராமோட வைஃப். எங்களுக்கு தெரியுமே. தெரியுமா? எப்படி? அதான் ஏற்கனவே மீட் பண்ணியாச்சு. முகத்தை பார்க்கலன்னு கூட பாடி நோடுவல்ல. இல்ல என்னால குரலை வச்சு கண்டுபிடிச்சிட மாட்டோமா? இவ இன்னும் பேசவே இல்லையே. நேத்துக்கே எல்லாம் பேசிட்டாங்களே. வாங்க. என்ன மிஸ்டர் ராம், இருந்திருந்து உங்க வைஃப் உங்களோட சேர்றதுக்காக வந்திருக்காங்க. அப்படியே ஷோக்காய் நிக்கிறீங்களே. திடீர்னு என்ன பார்த்ததுனால பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிறாங்க. சொல்ல பேய்க்கு வந்து எப்பவுமே கால் இருக்காது, உங்களுக்கு வந்து கால் இருக்கே. என்ன வைஃப் போய் பேய் அது ஒரு பேய் ஜோக்காடி. ஏதோ ஒண்ணு கல்லாலும் கணவன் சொல்றாளோ இல்லையோ, அதே மாதிரிதான் பேயானாலும் 10 நின்று அனுசரிச்சுட்டு போக வேண்டியதான். இத பாருமா, முன்னப்பட்டு இருந்தானே மிஸ்ஸஸ் மைதிலி, மேகி, மரகதவள்ளி, மிஸ்ஸஸ் ராம். என்ன உங்களுக்கு 3 பேரா? அது வந்து என்னடா சொல்லல, சொல்ல வேண்டியதானே. அதாவது ஒரிஜினலா எனக்கு 3 பேர் வெப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் விடுங்க. உங்களுக்கு எப்படி இந்த வீடு தெரியும்? ஐனா கார்டு அவங்க கிட்ட தான் இருக்கே. என் கார்டு அவங்க கிட்ட இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீனே இச்சானுகா. அதாவது ஹைவேல பொம்மை விக்கிற மாதிரி எல்லாருக்கும் கார்டு கொடுத்துட்டே இருக்கேன் புருஷனை கொண்டாட்டியும். What? No, it's just ஜோக். joke. அப்ப ஆக வேண்டியது பாரு. சரி. நாய்க்குட்டி மாதிரி பின்னாடி வரணும். என்னங்க ஃபீ விசிலிச்சிட்டு. இல்ல அவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துட்டாங்க. ஆனா கூட அவங்களுக்குள்ள சின்ன சின்ன இப்ப நாங்க போலே வச்சுக்க. அவங்க 2 பேரும் திருப்பி சாமி போயிட்டு வந்துறேன். என்னன்றே நீங்க லூட்டிங்கடா. மீனா கிடக்கி. அதேதான். எங்க போறா இவாள்லாம்? ஐயோ ஒருக்கி மாதிரி பிஹேவ் பண்ணாதடி.